Hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து vlogging ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னா மோட்டோ vlogging ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஐ திங்க் 1 வீக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கடுத்தா நான் vlogging ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஏன்னா நடுவில் நான் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் பைக்கில் ட்ராவல் பண்ணல கைஸ். நான் வெளியே தான் பெங்களூர் போனேன். ஸோ அதாவது பெங்களூர் போனனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணல. அதனால் வந்து மோட்டோ vlogging எதுவுமே வரவே இல்லை கைஸ் அப்டேட்டில். ஆனால் vlogging போட்டிருக்கேன், vlog பண்ணியிருக்கேன், ஷூட் பண்ணியிருக்கேன் கைஸ். அது மட்டும் தான் போட்டேன். ஆனால் மோட்டோ vlogging எதுவுமே போடல. அது இல்லாமல் கைஸ் இந்த பில்டிங் பாருங்கள் கைஸ், முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா வேலை முடிஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் வேலை நம்ம கோயம்புத்தூரில் நடந்துட்டு தான் இருக்கணும் கைஸ். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து பெங்களூர் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, அது இல்லாமல் நிறையா ஐடி கம்பெனிஸு அதெல்லாம் அதிகமாக இருக்குது கைஸ். அது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அது பார்த்து நம்ம என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கேன், நம்ம கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸு, அது ஐடி கம்பெனிஸு அது அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வரணும். ஆல்மோஸ்ட் நான் வந்து விஷ் பண்ணுறேன் நம்ம கோயம்புத்தூரில் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கணும்னு. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாயங்காலம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம திரும்பி இங்கே பஸ் ஸ்டாண்டு வருவோம் காய்ஸ் சாயங்காலம். ஸோ பஸ் ஏறுறதுக்காக ஸோ ஓம்னி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு தான் நம்ம பஸ்ஸு பிக் பண்ணுவோம் காய்ஸ். சாரி, பஸ் ஏறுவோம் காய்ஸ். அது இல்லாமல் ஆஃப்டர் 1 வீக் நம்ம தியா பைக்கை வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் கைஸ். 1 வீக்கு அடுத்து தான் நம்ம வந்து தியா வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ தியா வந்து ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ஜாக்கெட்டே போடல கைஸ். ஜாக்கெட் வந்து கழுவ வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து போடல அது. பட்டு நம்ம டிஷர்ட்டில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது டிஷர்ட். எனக்கு க்ரீன் கலராக டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப்பில் தான் எடுத்திருக்கேன். என்னோடய துணி கடை இருக்குல்ல கைஸ், அதனால் வந்து அங்கேயே வந்து என்னோடய ஷாப்லேயே எடுத்துட்டேன். ஸோ இது நல்லா இருக்குது கைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வைசர் இருக்குல்ல கைஸ், அது ஸ்டெக் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஹெல்மெட் வாங்கின இடத்துல போயிடல கைஸ். அங்கே வந்து அந்த அண்ணா சொன்னாங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாங்க நான் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு இந்த ஹெல்மெட்டோட ஸ்க்ரூஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி வைப்போம். அது இல்லாமல் என்ன உடைஞ்சிருக்கு அதுக்கு வந்து ஃபிட் பண்ண சொல்லுவோம் கைஸ். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் போன வாட்டி கேட்கும்போது புது ஹெல்மெட் பார்த்தேன் கைஸ், பட் எடுக்கல. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இது புதுசு தான் கைஸ், நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரைடு போகும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மீதி நேரம் வந்து என்கிட்ட டோட்டலாக ஒரு 4-5 ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரைடுக்கு போகும்போது மட்டும்தான் இது வந்து இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகிருக்கு. பட் நம்ம இப்போ இன்றைக்கி போய் அது வந்து என்ன உடைஞ்சிருக்கு, என்ன டேமேஜ் இருக்குது, அது வந்து அங்கே போய் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம சக்தி ரோட்டில் வந்துட்டோம். ஸோ கவனப்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னுமே ஃபுல்லாக மரம் வெட்டுற வேலை தான் அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மரம் எடுத்துருவாங்க கைஸ். நிறையா வந்து மரம் இருக்குது, எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ இன்னும் வந்து பாதி மரம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்களே கைஸ். அது வெளியே எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய கிரெயின் தான் வரும், அது வச்சு தான் எடுக்க முடியும்ல வெளியே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் மண் ரொம்ப அதிகம் கைஸ், மண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஹெல்மெட் வந்து வைசர் மேலே பண்ணாலே வந்து ஃபுல்லாக மண் வந்து வாய்க்குள்ளே தான் போகுது.
இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அன்னூர் இன்னும் ரீச் ஆகலை, ஆனால் கணேஷ்புரம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது கைஸ். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுடுவோம், ஏன்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டாக பெங்களூர் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பெங்களூர் திரும்பி போகிறது ஒரு 12 மணிக்கு பஸ் பிடிச்சி போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம யூட்டர்ன் அடிச்சிட்டோம் இப்போ. அது இல்லாமல் வெதர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது கைஸ். வெதரு நல்லா கூலிங் இருக்கிற மாதிரியே இருக்குது. மழை வருமா இல்லையான்னு தெரில, ஆனால் வெதர் சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ கைஸ் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட்டு ஸ்ரவணப்பட்டி ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம இப்போ ஆர்எஸ்புரம் ரீச் ஆகிட்டோம் கைஸ். டிராஃபிக் கைஸ். நம்ம கணபதி தாண்டி வந்தால் காந்திபுரம்குள்ளே போகணுனால வைங்க ஃபுல் டிராஃபிக் தான் பார்க்க முடியும் கைஸ். நம்ம வந்து ஆர்எஸ்புரம் வர்ற வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். போன வாட்டி இங்கே தான் டான்ஸ் கிளாஸ் வேறு பார்த்தேன், இந்த வாட்டி நடந்துகிட்டு இருக்குது. ஐ திங்க்கு நடந்துகிட்டு இருக்குது, ஆமாம் நடந்துகிட்டு இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்குற வரைக்கும் டைம் இல்லை கைஸ். நம்ம முன்னாடி போக வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஐட்டம் எடுக்கணும் இல்லை கைஸ். நம்ம பேக்கிங் பண்ணோம். பேக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ எதுவுமே இல்லை கைஸ். நான் வந்து சார்ஜரு அது எக்ஸசரிஸ் மட்டும் தான் வேணும், மீதி எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ அது எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட எல்லா ஐட்டம் இருக்குது கைஸ். ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே என்னோடய சூட் கேஸில் வச்சுருக்கேன் பெங்களூரில். ஸோ அங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எனக்கு. ஜஸ்ட்டு ஒரு சார்ஜிங் ப்ளக் மட்டும் தான் வேணும் கைஸ். அது இல்லாமல் இந்த வ்ளாக் வந்து நம்ம வந்து இங்கே எண்டு பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம பஸ்ஸில் உக்காந்துட்டு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஏன்னா 2 வ்ளாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா இந்த வ்ளாக் ஆல்மோஸ்ட் வந்து லாங் ஆகிடுச்சு கைஸ். அது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுற வ்ளாக் வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சால் வைங்க, இது கூட ஆட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சால் அது ரொம்ப லாங் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வ்ளாக் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் கைஸ். இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு என்ன எடிட் பண்ண முடியும் அது எடிட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போது ஆர்எஸ்புரம் டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் சுற்றி வந்து நேராக ஃபீல்வெல் போயிட்டு நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிடுவோம். அது இல்லாமல் ஸோ ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride, boom.